உலகெங்கு வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். தாயக மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தமிழ்ச்செல்வன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த அரசியல் அரங்கு நிகழ்வில் அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் கணக்கிலடங்கா கட்சிகள் அப்படின்ற ஒரு சூழலில் தாயக மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஏன் தோற்றுவிக்க வேண்டும் என்று எண்ணினீர்கள்? வணக்கம். வரலாற்றினுடைய துரோகங்களும் வரலாற்றினுடைய பின்னடைவுகளும் தான் புதிய இயக்கங்களை, புதிய கட்சிகளை, உங்களை போன்ற புதிய ஊடகங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் வரலாறு எம்மையும் பெற்றெடுத்திருக்கிறதா நாங்கள் உணர்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் சரியாக இருந்ததுன்னா புதிய கட்சிகள் என்பது தேவை இருந்திருக்காது. இப்போ கட்சிகளினுடைய பிழை அல்லது துரோகம், மக்கள் மீதான பார்வை என்பது குறைபாடாக இருக்கிறதுனால புதிய கட்சிகளுக்கான தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தாயக மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறது. உங்கள் கட்சியோட நோக்கம் என்ன, கொள்கைகள் அப்படின்ற மாதிரி? இப்போ தாயக மக்கள் கட்சி என்பது உழைக்கிற மக்கள்னு சொல்லக்கூடிய பூர்வகுடி மக்களினுடைய விடுதலையும் அரசியல் அதிகாரத்தையும் மையமாக வச்சுருக்குது. இப்போ சமூகத்தில் சாதியாக தொகுப்பாக இருக்கிறவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை. அந்த ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் பூர்வகுடி மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நிறுவுறது அப்படின்றது தலையாய ஒரு நோக்கமாக வச்சு அமைப்பை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ தாயகம் என்ற அந்த வார்த்தை தமிழ்நாட்டை மற்றும் தாயகமாக கொண்டவர்களை குறிக்கிறதா அல்லது இந்திய ஒன்றியத்தை தாயகம்? நாம் தாயகம்னு சொல்கிறது நேரடியாக தமிழ்நாட்டை தான் சொல்கிறோம். மொழி இன அடிப்படையில் நாம் வாழக்கூடிய நிலப்பரப்பை தாயகம் என்று வரையறுக்கிறோம். உங்கள் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சியாக இருக்கிறதா? தமிழ் தேசியம் நாம் பேசுகிறோம். தமிழ் தேசியம் என்பது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் பல்வேறு வகையில் பேசுகிறாங்க. நாம் மக்களோடு இணைத்து அந்த தமிழ் தேசியம் என்பதை பேசுகிறோம். இப்போ அவங்கெல்லாம் வேறு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு வரையறை உங்களுக்குள்ளே இருக்கும், அதை எங்களுக்கு சொல்ல முடியும்? இப்போ தமிழ் தேசியம் என்பது ஏற்கனவே நமக்கு ஒரு வரையறையை தேசிய இனங்களினுடைய வரையறையாக தோழர் லெனின் சொல்லியதிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் தோழர் தமிழரசன், தோழர் புலவர் கலிய பெருமாள் உள்ளிட்டவர்கள் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு மொழி, பொதுவான மொழி, ஒரு பொதுவான பண்பாடு, ஒரு பொதுவான வாழ்விடம், ஒரு எல்லை வரையறை. அந்த வரையறைக்குட்பட்டவர்களை தமிழ் தேசிய மக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள் தமிழ் தேசிய எல்லைக்குள்ளே, தமிழ் தேசிய வரையறைக்குள்ளே வருவாங்க. இதை தான் நாம் தமிழ் தேசியம்ன்றோம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி போன யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த உலகளாவிய பார்வை, அதன் மூலமாக மற்ற மக்கள், இனத்து மக்கள் இங்கே வாழ்வது, உயர்வது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை சில தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் சிலர். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அது என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அது தவறானதான் நாம் சொல்கிறோம். யாதும் ஊரே யாவலும் கேளீர்னு நாம் இங்கேருந்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மனிதர்களை நேசிப்பது என்பது சரியானது தான். அது இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம சுரண்டக்கூடியவர்களை எதிர்க்கணுன்றது தான் அடிப்படையான நம்முடைய இலக்காக இருக்கணும். ஏதும் இல்லாமல் இங்கே வாழக்கூடியதுக்காக, வாழ்க்கைக்காக வர்றவனை நம்ம விரட்டணுங்கிற எந்த தேவையும் இல்லை, அது யாராக இருந்தாலும். அதே நேரத்தில் சுரண்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாம் அவர்களை அந்நியப்படுத்த வேண்டியது, மக்களிடம் காட்ட வேண்டிய தேவை ஒரு அரசியல் கட்சிக்கு அது ஒரு தலையாய பிரச்சனையாக நம்ம கருதுகிறோம். இப்போ இன்றைய செய்தித்தாளில் எதை பார்த்தேன், திருப்பூர் தொகுதி தமிழர்கள் கையில் இருக்காது அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தொகுதிகள் தமிழர்கள்ட்ட இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. தமிழர், தமிழ்நாடு என்கிற பெயரில் அது மற்றவர்களுக்கு தான் கைமாற்றப்பட்டுக்கிட்டு வரதா நம்ம உணர்கிறோம். அதில் திருப்பூர் என்பது விதிவிலக்கா இல்லை. இப்போ ஏற்கனவே திருப்பூர், கோவை, ஈரோடு இந்த பகுதிகளினுடைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தொழில் சார்ந்து, அதனுடைய நிலம் சார்ந்து எல்லாமே பிறர்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக உணர்கிறோம். இன்றைக்கி பிழைக்க வரக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு வடவர்களுடைய குடியேற்றம் நடக்கிறதே நம்ம ஒரு வரைமுறை இல்லாமல் குடியேற்றம் நடப்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மண்ணினுடைய வளங்களை, மண்ணினுடைய மக்களை, அவர்களுடைய உரிமையை காக்க வேண்டியது அரசியல் கட்சிகளினுடைய வேலை அப்படின்னு நம்ம கருதுகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடவர்களின் வருகை அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுகிறது, இதன் மூலமாக அரசியலே மாறும் சூழல்லாம் இருக்கிறது. அப்படின்ற நிலையில் அவர்களுக்கான கட்டுப்பாடு, அவர்கள் வருகைக்கான கட்டுப்பாடு இல்லது அடையாளம், இந்த மாதிரி எதையாவது மாற்றணும், இல்லை எதையாவது ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, அது அரசு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
என்ன என்ன ஆலோசனை அரசுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய இப்போ அரசு சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீதியில் தெரியுறாங்க. ஆனால் அங்கேருந்து வருகிறவர்களுக்கு இவர்கள் வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்போ அவர்களுக்கு என்ன, இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு என்ன அதில் லாபம் கிடைக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, இவர்களுக்கு ஒரு 300-400 கொடுத்து இது பண்ணிக்கிறாங்க. அப்போ சமமான ஊதியம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் ஒரு கோரிக்கையை வைத்தோம்னா, இவன் இங்கே இருக்கக்கூடிய ஆளை தான் எடுப்பான், அங்கே இருக்கக்கூடியவர்களை வேணான்னு சொல்லுவான். ஒன்று. மற்றொன்று, அங்கே இருந்தக்கூடிய அனுப்புகிற அரசுகள் இப்போ வடக்கு முன்னேறிக்கிறதா சொல்கிறோம். இப்போ மோடி வந்து அறிவிக்கிறாரு இங்கெல்லாம் நல்லா இருக்குதுன்றாரு. அப்போ ஏன் அவன் அங்கேருந்து இங்கே வர வேண்டிய தேவை இருக்குது? இப்போ அந்த மண்ணினுடைய தொழில் வளங்கள்லாம் என்னவா இருக்குது? ஏன் அவர்கள் இங்கே விரட்டப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ ஆளும் அந்த ஒன்றிய அரசுக்காக அல்லது வட மாநிலங்களை ஆளுகிறவருக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு அவசியம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கட்டாயமாக இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகள் அதை பற்றி பேசாததன் காரணமாக தங்களது பிரதிநிதிகளை சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ நிலைநிறுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் இருக்கிறதா அப்படின்னு? இல்லை, உண்மையிலே இப்போ அப்படி தான் உணர்றாங்க. ஆனால் இனி ஒரு காலகட்டங்களில் இப்போ தமிழ்நாட்டில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு அறைகூவல் விடுத்ததாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட கட்சிகள், மதவாத கட்சிகள் இந்த மண்ணுக்குள்ளே முளைய முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர்களுடைய வரவு என்பதும் அவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் வாக்கு சதவீத உயர்வு என்பதும் இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. அதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கவனமாக எடுத்துக்கிறணும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அல்லது வளரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுப்பது போல உங்களது பேச்சு இருக்கிறது. ஏன் அப்படி ஒரு இல்லை, பாரதிய ஜனதா கட்சின்ற அந்த அடிப்படையில் நம்ம சொல்ல வர்றேன். குறிப்பாக ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், இந்த மண்ணின் மீது அக்கறை இல்லாமல், மக்களின் மீது உரிமையின் மீது அக்கறை இல்லாமல் இருப்பவர்கள் இங்கே என்ன வேலைங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கிறோம், ஒரு சிறிய அளவில் இருக்கிறோம். நாமும் கூட இந்த மக்களுக்கும் மண்ணிற்கும் தொடர்பில்லாத வேலைகளை செய்யும் பொழுது இந்த மக்கள் எங்களை நோக்கி கேள்வி எழுப்புவது தான் நியாயமானதாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் பாஜகவை நோக்கி நாம் ஒரு கேள்வி எழுப்புகிறோம். பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்தப்படுது. அந்த திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் மிக வீரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த போராட்டங்களோடு இணைந்து இந்த திட்டங்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர்கள் இங்கே அரசியல் பண்ணணுங்கிற ஒரு தேவை இருக்கிறதுனால அவர்கள் அதை செய்யணும். இது யாரும் போய் திணிக்க வேண்டியவோ அல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர்களுக்கு வாழ்க்கை என்பதும் அரசியல் என்பது இந்த மண்ணில் இருக்கிறனால இந்த மண்ணினுடைய உரிமை சார்ந்து அவர்கள் நிற்கணும்ல. அப்படி நிற்கலைங்கிற பொழுது தான் ஒரு கேள்வி எழுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இம்மாதிரியான சாதி சார்ந்து அல்லது சமயம் சார்ந்து பல கட்சிகள் இயங்குகின்றன. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதாவை மட்டும் ஒரு சமயம் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு எப்படி குறிப்பாக அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த கோட்பாட்டு ரீதியாக தானே நம்ம ஒன்று வரையறுக்க முடியும். இப்போ இங்கே பல்வேறு சாதிகள் இருப்பதற்கு அடிப்படையாக வந்து அதுதான் இருக்குது. சமயங்களினுடைய பிளவுகளுக்கு அதுவே ஒரு அடிப்படை காரணிகளாக இருக்குது. அப்போ அது கோட்பாட்டு அடிப்படையில் நாம் அதை விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து நிறைய அரங்குகளில் பேசுகிறார். இப்போ நாம் ஏன் வந்து அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, கோட்பாட்டு அடிப்படையிலே அதை அவர்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது இங்கே எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்காது. இப்போ வந்து சமூகம் வந்து சமநிலைக்கு வருது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அதை உணர்ந்து கொள்ளுகிற அரசியல் கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்து அந்த கோட்பாடுகளை மாற்றிக்கிறணும்னு நம்ம விரும்புகிறோம். அதாவது கொள்கை மாறுபாடான கட்சிகளின் வேரை வெட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கா? கட்டாயமாக. இது தவிர இப்போ நம்ம சாதி கட்சிகள், அதாவது தமிழர்களே சாதி கட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த சாதியினர் மீது பழிச்சொற்களை ஏற்படுத்தி இப்படியான ஒரு அரசியலும் இருக்கிறது. இந்த அரசியலும் மாறணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? மாறணும். நாம் அதை என்ன கருதுகிறோம்னா, நீண்ட காலமாக வந்து சாதி என்பதும் சாதியோடு மக்கள் இணைந்திருப்பதும் அந்த சொல்லாடல்களை பயன்படுத்திட்டு வர்றதுமா இருக்குது. அது எங்கே பிரச்சனையாக மாறும் பொழுதுனா, தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளோட ஒன்றை கற்பிக்கிற பொழுது தான் அது மாறுது. இப்போ நம்ம அதை அடிப்படையில் தான் இப்போ நம்ம தாயக மக்கள் கட்சி பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து சமூக நீதிக்கான கூட்டமைப்பு அப்படின்ற பேரில் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் வலியுறுத்துகிறோம். சமூக சமத்துவத்தை வந்து நிலைநிறுத்த வேண்டிய தேவையை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. இப்போ சாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது அது நிறைவேற்றக்கூடிய இடத்துல இல்லைன்றப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை டைவெர்ட் பண்ணி விடுறாங்க, திசை திருப்புறாங்க. அவர்களுக்கு கூடுதலாக இருக்குது, இவர்களுக்கு குறைவாக இருக்குங்கிற இடம் வரும் பொழுது இதிலிருந்து முரண்படுறாங்க. இப்போ அந்த முரண்பாடுகள் சண்டையாகவும் கலவரங்களாகவும் கொலைகளாகவும் இன்றைக்கு விரிந்து இருக்கிறது. இப்போ சாதிய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, சாதிய வேறுபாடுகளை கொண்டு வந்தவர்கள் இங்கே
தழைக்கக்கூடாது. இப்படியான ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டு நீங்கள் சாதி தொடர்பான இடஒதுக்கீடுகள் வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? இல்லை, சமூகத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நீடிச்சுக்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் அதை சமன் செஞ்சுட்டா தானே நீங்கள் அவர்கள் சமத்துவமாக வாழ முடியும். இப்போ நாம் கீழே இருக்கிறத இப்படி தலைகீழாக மாற்றணும்னு நம்ம சொல்கிறேன். இப்போ இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ஒரே மட்டத்தில் வரணும். ஆனால் சமூகம் என்பது அப்படியான மட்டமான ஒரு நிலையில், மட்டமானங்கிறது சமமான நிலையில் அந்த இடத்துல இல்லை. இப்போ அதற்கு யாருக்கு எது இல்லையோ அதை தேடி கண்டறிந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வலியுறுத்துகிறோம். அப்போ அவர்களுக்கான இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில் அவர்கள் கொடுக்க முடியும். யார் எந்த அளவீட்டில் எந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன வகையான தொழிலில் அல்லது என்ன வகையான வாழ்க்கை சூழலில் இருக்கிறாங்கிறத நீங்கள் கணக்கெடுத்தாங்கன்னு, அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கான உரிமையை வழங்க முடியும். இப்படி ஒரு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த மக்கள் தொகை கணக்கின்படி ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு எல்லாருமே வலியுறுத்துகிறாங்க, பேசுகிறாங்க. அதை வந்து ஏன் ஒன்றிய அரசு செயல்படுத்த மாட்டேங்குது, தமிழ்நாடு அரசும் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம். ஒருவேளை அவர்களுடைய வாக்கு சதவீதம், ஏன்னா இன்றைக்கி இந்த மண்ணின் நலன் சார்ந்தவர்களை விட தனிநபர்கள் ஆளுமையாக இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நலன் அதில் பாதிக்கப்படும் சொல்லி இவர்கள் கருதலாம் அப்படின்னு நாம் கருதுகிறோம். அதனால தான் அவர்கள் எடுக்கிறதுக்கு காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு நாம் அதை கருத வேண்டிய தேவை இருக்குது. கன்சீராம் அவர்கள் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு சொல்லி அதை பேசினார் அவர் இருந்த காலங்களில். அதை மற்ற அமைப்புகள், இதெல்லாம் சமூக சிந்தனையோடு செயல்படுகிற அமைப்புகள்லாம் ஏன் அதை வலியுறுத்தலை, அதை தொடர்ந்து அதை கொண்டு சொல்லாமல் இருக்காங்களே, அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கான்சிராம் ஐயாவினுடைய அந்த பகுஜன் சமாஜ் கட்சி அவர்கள் வைத்திருக்கிற திட்டம் சமூக சமத்துவம் என்கிற அந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினது அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே வந்து ஐயா ஆணைமுத்து ஐயா வந்து அதை வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் சமூக நீதிக்கான கோட்பாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட எடுத்தாங்க. அந்த இடத்துல இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் உறுதியாக நின்று பயணிக்கிறதா நம்ம பார்க்குறோம். சாதிய முரண்பாடுகள், சாதிய சிக்கல்களில் ஒரு பக்கம் தனித்து பார்த்தாலும் கூட அனைத்து மக்களுக்குமான சமூக நீதி என்கிற அந்த கருத்தை வலியுறுத்துறதுல அவர்கள் நிற்கிறத அந்த கோட்பாடின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னும் அந்த தேவையை, அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஐயா கான்சிராம் குறித்து கேட்குற கேள்வியை இலகுவாக நம்ம போய் மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அப்போ இந்த சமூகத்திற்காக வாழ்ந்தவர்களை, சமூகத்திற்கான சரியான கருத்துக்களை, விடுதலைக்கான கருத்துக்களை, உரிமைக்கான கருத்துக்களை வைத்தவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்குது. இப்போ அந்த கட்சி, கன்சீராம் தோற்றுவித்த அந்த கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்களே அந்த கொள்கையை வந்து பெருசாக பேசுறது இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுகிறதா? இல்லை, இப்போ அண்மை காலமாக அப்படி பேசலைங்கிறது மாதிரி தான் நம்ம கருதுகிறோம். எனக்கு அந்த இந்தியா அறிந்த ஒரு பெரிய ஆளுமை மாயாவதி அவர்கள், ஏன் அதை எடுத்து செல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற? இல்லை, அது அந்த கட்சிகளுக்குள்ளே என்னவான சிக்கலை அவங்க கருதுகிறாங்க, அல்லது அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர்கள் கட்சிக்கு என்ன சிக்கல் இருக்குது, ஏன் அதை பேசலை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இன்றைக்கு அதே பகுதியிலிருந்து நம்ம சந்திரசேகர் ஆசாத் அந்த இடத்த வந்து நிறைவு செய்கிறதா நம்ம பார்க்க முடியுது. பீம் ஆர்மி வந்து அதற்கான வேலைகளை செய்து இன்றைக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர்றார். இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய தேவை, அதற்கான போராட வேண்டிய தேவை அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்குது. கட்சிகள் ஏன் நீர்த்து போயிருக்கிறதுங்கிறதுல நீங்கள் அந்த கட்சிகள் தங்களை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கிறோம். இப்போ அண்மையில் வந்து அமித்ஷா, அந்த உள்துறை அமைச்சர் வந்து அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கமாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கருத்துக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் வடநாட்டில் அந்த அளவிற்கு எதிர்ப்புகள் இல்லையோ, அவர் சொன்னது அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதை பற்றி நாம் அறிந்த அளவில் தமிழ்நாட்டை விட கூடுதலாக அண்ணல் அம்பேத்கரை தூக்கி சுமக்கக்கூடிய பகுதியாக வடநாடுகளை தான் பார்க்குறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் என்பது அதை மறைக்கிற அளவுக்கு பல்வேறு செய்திகளை வந்து ஒவ்வொரு நொடியும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எழுச்சி என்பது அங்கே ஏற்பட்டது அப்படின்னா நம்ம அதை மறுக்க முடியாது, உண்மையிலேயே ஏற்பட்டது. உள்ளபடியே நாம் பார்க்குற அளவீட்டில் இந்திய துணைக்கண்ட முழுவதும் அம்பேத்கரனுடைய படங்களை தூக்கிக்கிட்டு வீதிகளுக்கு வந்த ஒரு இடத்த நம்ம இதை பார்க்க முடியுது. இந்த வன்மமான போக்கிலிருந்து பாஜக விடுபடணுங்கிறத நாம் இந்த அரங்கின் வாயிலாகவும் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எதிர்ப்பலைகள் இந்தியாவை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை வரணும்னு நீங்கள் கருதுறீங்களா? வரணும்னு எதிர்பார்க்குறோம், வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து சமூக நீதிக்கான கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துகிறாரு.
சமூகத்துவத்தை உருவாக்குவதற்கு மதவாத கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை உருவாக்குறாங்க. அதிலெல்லாம் நம்ம ஒன்றுபடுறோம். அப்படியான கருத்து வர வேண்டிய தேவை இருக்குது. பாஜகவே தன்னை மாற்றிக்கொண்டால் என்ன அப்படிங்கிறது தான். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்தால் நாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நாடு வளர்ச்சி என்பது நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியாக இருக்கணுமே தவிர உங்கள் தனிப்பட்ட ஒரு 20-30 பேர்களுடைய வளர்ச்சியாகவோ அல்லது சில முதலாளிகளுடைய வளர்ச்சியாகவோ இருக்கக்கூடாதுங்கிறத அதனுடைய மையப்பொருளாக நம்ம கருதுகிறோம். இப்போது ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்கிறார், அதற்கு மோடிக்கு அழைப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, உலக நாடுகளினுடைய முதலாளிகள் யார் எப்போ எந்த நாட்டினுடைய பிரதமர்கள் எந்த நாட்டினுடைய அதிபர்கள் தேவைன்னு கருதுகிறாங்களோ அப்போல்லாம் கூப்பிட்டுக்குருவாங்க. எப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தள்ளி வச்சுக்குருவாங்க. ஆனாலும் உள்ளரங்குகளில் அவர்களுக்கான உறவு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சரை அழைச்சிருக்காங்க. நீடா அம்பானி போகிறாங்க. ஆனால் மோடி அவர்கள் போகவில்லைன்றது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்றதுனால கேட்குறேன். இப்போ இந்தியாவினுடைய பிரதிநிதி தான் ஜெய்சங்கர், இந்தியாவினுடைய பிரதிநிதி தான் மோடி. அப்போ இவர் தான் போயிருக்கணுங்கிற ஒரு தேவை இல்லை. ஆனாலும் கூட அதான் சொல்கிறேன், ஏற்கனவே அவர்கள் ஒரு திட்டமிடல் வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டமிடலின் அடிப்படையில் யாரை எந்த அரங்கில் எப்போது பயன்படுத்தி கொள்வது, யாரை எங்கெல்லாம் தனித்து நிறுத்துவது அப்படின்ற ஒரு நரேந்திர தாமோதரதாஸை விட அவர் கொஞ்சம் அறிவாளியாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அறிவாளின்றதெல்லாம் இல்லை, அரசியல் அரங்கில் இவர்களை வைத்துக் கொள்ளலாம். நாளைக்கு இவர்கள் ஒரு தேவை ஏற்பட்டால் நாங்கள் அதில் கலந்துக்கிறலன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த அரங்கில் அவங்க அது ஒரு நுட்பமான அரசியலாக தான் நம்ம கருதுகிறோம். இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சில நாட்களுக்கு முன்பு சீமான் பெரியார் பற்றி விமர்சனம் செய்தது எல்லோராலும் அடிக்கடி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் கருத்து, உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை கடந்து உலகளாவிய அளவில் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அல்லது சமூகத்திற்காக வேலை செய்த தலைவர்களும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அது எந்த தலைவர்களாக இன்றைக்கு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமானும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர் தான். என்னுடைய அரசியல் பார்வை என்பதும் ஒவ்வொருவருடைய அப்படி தனித்தனியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கான அரசியல் பார்வை என்பது வேறுபடும். அது வாழ்கின்ற தலைவர்களுக்குள்ள இந்த மாதிரியான வேறுபாடுகள் வரும். ஆனால் வாழ்ந்து முடித்து சென்றவர்களுடைய கொள்கைகளை பற்றி பேசுவது, நாம் பெரியாரை பார்க்குற பார்வையில் 94 அகவை வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பல்வேறு அரங்குகளில் பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, நேரடியான போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தேவை எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நேற்றைக்கு இவர் அதை புகழ்ந்து பேசணும், பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன், தம்பி பிரபாகரன் தம்பி அப்படின்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தான் இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு. அப்போ இன்றைக்கு அவருடைய அரசியல் தேவை என்னென்னா, நேற்று எனக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கி தெரிஞ்சது அப்படின்றாரு. நேற்று தெரியாமல் இருந்தது என்ன, இன்றைக்கு தெரிந்தது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொழி சார்ந்து இனம் சார்ந்து அப்படின்ற இடத்துக்கு தான் வர்றாரு. அப்போ அவர் அது அடிப்படையில் வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்கிற அந்த கருத்துக்கு அது முரண்பாடானது. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் தான் பரிசீலனைக்கு உட்படுத்திக்கிறணும். உண்மையிலே நீங்கள் மறைந்தவர்களை இந்த அளவுக்கு விமர்சித்து அதை தூக்கி நிராகரிக்கணுங்கிற தேவையில்லை. ஏன்னா வாழக்கூடியவர்களால் தான், உயிரோடு இருக்கக்கூடியவர்களால் தான் எந்த ஒன்றையும் செய்ய முடியும். ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவது என்பது இறந்தவர்களால் முடியாது, உயிரோடு இருக்கக்கூடியவர்களால் தான் செய்ய முடியும். இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தலைவர்களை நம்ம விமர்சனத்துக்குள்ளாக வேண்டிய தலைவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள், இந்த இருபெரும் கட்சிகள் இல்லாமல் தனித்து நிற்கக்கூடியவர்கள், இப்படியான தலைவர்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவர்களையெல்லாம் விட்டுட்டு சமூகத்தினுடைய பிரச்சனையை திசை திருப்புறது மாதிரி நாம் கணக்கில் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இது தொடர்பாக தமிழிசை அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை சீமான் செய்கிறார், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் எப்படி கணிக்கிறீர்கள்? அவங்க நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இங்கே இருக்கிற திராவிடம் என்பது சொல்லோ, தமிழ் என்கிற சொல்லோ, தமிழர் என்கிற சொல்லோ, தமிழ்நாடு என்கிற சொல்லோ, அல்லது இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய தமிழர், தமிழ்நாடு அதை வலியுறுத்திய தலைவர்களோ அவர்களுக்கு ஒரு ஒவ்வாமையாக இருக்கிறாங்க. அந்த ஒவ்வாமைக்கு இந்த கருத்து ஒத்து போகிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ இதன் மூலமாக அந்த பாரதிய ஜனதாவிற்கும் நாம் தமிழர்களுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கிறதோ அப்படின்ற ஒரு ஐயமும் எழுகிறது. இல்லை, அப்படி நாம் முடிச்சு போட முடியாது. இது இவருடைய கருத்து. இந்த கருத்தை நாளைக்கு இவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். அது அவர் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனை ஓட்டம் என்பது அந்த காலகட்டத்தினுடைய மக்களினுடைய தேவையிலிருந்து, கட்சியினுடைய தேவையிலிருந்து வர்றதா நான் உணர்கிறேன். நாளைக்கு அண்ணன் சீமான் இதை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதோடு போய் முடிச்சு போடுற அளவுக்கு அவர் அரசியல் பக்குவமோ அரசியல் அறிவோ அற்றவரோ அல்ல நான் பார்க்குற பார்வையில். ஏன்னா இந்த மண்ணினுடைய அனைத்து உரிமைகள் சார்ந்த அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஒற்றை கருத்தில் நம்ம அதில் முரண்படுறோம்.
ஒரு மனிதன்ட்ட இருக்கக்கூடிய ஒற்றை கருத்திலிருந்து ஒட்டுமொத்தமான அந்த மனிதனையும் அந்த அரசியல் கட்சிகளையும் நாம் நிராகரிக்க வேண்டியது அல்லது இன்னொன்றோட இணைச்சி பார்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் கருதுகிறேன். அதாவது தேர்தல் களம் நெருங்குகின்ற நேரங்களில் பல கட்சியிலிருந்து மாற்றங்கள், அதாவது பொறுப்பாளர்களோ அல்லது உறுப்பினர்களோ மாறுவார்கள் அப்படின்னு நடந்தது. ஆனால் இன்னும் ஓராண்டுக்கு மேலே இருக்கிற நிலையில் சீமான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்கள்லாம் விலகி வெவ்வேறு கட்சிகளுக்கு போவது என்பது எதை காட்டுகிறது? நம்ம இன்றைக்கு சூழலில் நாம் தமிழரை நம்ம மையப்பொருளாக எடுத்துக்கிறோம். ஆனால் கடந்த காலத்தில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றவர்கள், திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு சென்றவர்களையும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தோன்னா தெரியும். இப்போ இங்கே ஆளக்கூடிய கட்சிகள் தன்னுடைய நலனை முன்னிறுத்தி மற்றொரு கட்சி தனக்கு நிகராக வந்துவிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதுதான் நீண்ட காலமானது. அப்போ இன்றைக்கு திராவிட அரசியலுக்கு எதிராக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணுங்கிறதுல ஒரு அணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் கட்சிகளுக்குள்ளான சிதைவை ஏற்படுத்துகிறார்கள். இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இணையான ஒரு எதிர்க்கட்சியாக நாம் தமிழரை பார்க்க முடியும்னு சொல்கிறீங்களா நீங்கள்? கட்டாயமாக அவங்க பார்க்குறதுனால தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ பெரியார் குறித்து பேசிய கருத்துக்கு முரண்படுறோம், அதை இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து என்பது தான் ஜனநாயகம். நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், அதை வலியுறுத்துகிறோம். ஆனால் அவருடைய காரை போய் உடைப்பது, வீட்டை முற்றுகையிடுவங்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் ஜனநாயகமாக நம்ம எப்படி கருத முடியும்? இப்போ ஒரு மனுக்கு இப்போ புகார் கொடுக்குறாங்க, ஈரோட்டுக்குள்ளே வந்து அவர் தேர்தல் பரப்புரைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜனநாயக விரோதமான செயலாக நம்ம கருதுகிறோம். எப்படி இவர் ஒரு கருத்தை ஜனநாயக விரோதமான கருத்தாக முன் வச்சாரோ, எப்படி ஒரு ஒவ்வாமையான கருத்தை முன் வச்சாரோ, அதே கருத்து தான். இப்போ இரண்டுக்கும் வேறுபாடு என்ன இருக்குது? நீண்ட காலமாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் புதியதாக வர்ற கட்சிகிட்ட இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவர்களை வந்து கட்சியே நடத்தக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறது இருக்குல்ல, அது ஜனநாயக விரோதமாக தான் நம்ம கருத வேண்டியிருக்கு. இப்போ இரண்டு கட்சிகளும் அவர்கள் வந்து அந்த இடங்களை வந்து சரி செய்யணும்னு நம்ம பார்க்குறோம். அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்ற அச்சம் ஆளும் கட்சிக்கு இருக்கிறதா? இல்லை, ஏற்கனவே வளர்ந்துருக்குறாங்கல்ல, 8 விழுக்காடு வாக்குகளை எடுத்துட்டாங்கல்ல, அதுவே ஒரு வளர்ச்சியாக தானே அவங்க கருதுறாங்கன்னு நான் கருதுகிறேன். இன்னும் அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் அதிகமாகும் அப்படிங்கிற அச்சத்தின்பால் அவர்கள் அந்த நெருக்கடியை கொடுக்கலாம். இல்லை, இப்போ இன்னும் ஒரு கருத்தும் உலவுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் தோன்றி அது மாநாடெல்லாம் முடிந்த பிறகு அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. அப்போ இது இவங்க 2 பேருமே தேவையில்லாதவங்க, நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நினைக்கலாம் தானே? இல்லை, இன்னும் தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்கலை. மக்கள் மையப்படுத்தப்பட்டு ஏற்கனவே அவர் வந்து ஒரு திரைத்துறையிலிருந்து வர்றதுனால அவர்களுக்கான ரசிகர்கள் இன்றைக்கு வந்து கட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போ கூட பரந்தூர் போகிறதுக்கு ஒரு நெருக்கடிகள், அதுக்கான கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து இந்த அளவீட்டிலிருந்து அதையும் நம்ம பார்க்குறோம். அது ஒரு வகையான ஜனநாயக மீறலாக தான் நம்ம கருதுகிறோம். தேர்தலுக்கு வந்த பிறகு தான் நாம் அவரை பற்றியான புள்ளி விவரங்களோடு பேச முடியும். ஆனால் ஒரு அச்சம் என்பது இன்றைக்கி இருக்குது. அதனால தான் அவர் ஒரு கோணத்தில் பேசும்பொழுது இவர்கள் இன்னொரு கோணத்தில் அதை திசை மாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறாங்கன்னு நம்ம கருத முடியுது. பெரிய அளவில் இவர்கள் பேசக்கூடிய கோட்பாடுகளுக்கு ஒரு முரண்பாடாக மாறிட மாட்டார். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி வச்சுருக்கிறது, அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு வரைவு திட்டத்தோடு தான் அவங்க வேலையை செய்கிறாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குதுன்னா இவர்கள் ஒரு கோட்பாட்டோடு நின்றுக்கிட்டு இருக்கிறதா நம்ம கருத முடியுது. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்பது தேர்தலை சந்திப்பதுங்கிறதும் பிறகு வந்து கோட்பாட்டை அறிவிக்கிறதும், மாநாட்டில் 2 செய்தி அறிவித்தாங்க. ஒன்று பாஜகவை எதிர்ப்பது, ஒன்று இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை எதிர்ப்பது அப்படிங்கிறது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, வாக்கு வங்கிகளை உருவாக்குறதுலேருந்து தான் அந்த கட்சிகளை நம்ம மதிப்பிட முடியும்னு கருதுகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ 67லேருந்து இவங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இனிமேலும் அப்படி தான் தொடரும் அப்படின்ற நிலையை எல்லோரும் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலை வரும்னு நினைக்கிறீங்களா? வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இயற்கையில் ஆட்சியின் மேல் இருக்கிற கசப்பா இல்லை திராவிடத்தின் மேல் இருக்கிற கசப்பு தான்? இல்லை, ஆட்சிகள் மீதான கசப்பு தான். நீங்கள் இது வந்து ஒருத்தர் நாளைக்கு வந்து மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், நாட்டின் அடிப்படையில் ஒரு தமிழரவே உட்காந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னா கூட நம்ம அதை தானே கருத வேண்டிய தேவை இருக்கும். இப்போ 60 ஆண்டு கால ஆட்சி என்பது நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியது, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் வந்து இன்றைக்கி மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கான ஒரு நலத்திட்டத்தை அவங்க வைக்கிறாங்க. பஞ்சமி நிலத்தை நாங்கள் மீட்டு கொடுப்போம் வந்தா அப்படின்னு சொல்லி.
எனக்கு தெரிஞ்சு 100 ஏக்கர் நிலத்தை கூட மீட்டு கொடுத்ததில்லை. வெள்ளையர் ஆட்சி வந்து 12 லட்சம் ஏக்கர் நிலம் வழங்கியது. அப்போ சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி என்பது குறைந்தபட்சம் ஒரு 100 ஏக்கர் நிலத்தையாவது நாம் பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்வதற்காவது ஒன்று இருக்கணும்ல. நாம் இந்த மண்ணில் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களை ஒரு கணக்கெடுப்போமே. சொந்த மண்ணில் வாடகை வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பேர் என்ன? அகதி தான். அகதிகள், ஏதிலிகளாக தான் வாழ்கிறாங்க. அப்போ ஏதிலிகளாக வாழ வைப்பதற்கு 60 ஆண்டு கால ஆட்சி தேவைப்படுகிறது. இதை பரிசீலனைக்கு திமுகவும் அதிமுகவும் எடுத்துக்கிறணுமா இல்லையா? அதனால் புதிய கட்சிகளுடைய வரவு என்பது தேவைதான். வாழ்த்துதலோடு நம்ம வரவேற்கிறோம். காலத்தின் தேவை ஏற்பட்டால் அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கும் கட்டாயமாக நம்ம முன்னே 2 தேவை இருக்குது. இதை வந்து ஆளுகிற கட்சி, ஆண்ட கட்சி பரிசீலனைக்கு எடுத்துக்கிறணும்னு நம்ம சொல்ல வர்றோம். இப்போ திராவிட கட்சிகள் இப்படி ஒரு செயல்பாடுகளை செய்து வர்றாங்க, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொன்னீங்க, வடவர்கள் இங்கே வராங்க, அப்போ தமிழ்நாடு ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கிறது அப்படின்ற நிலையில் தானே இங்கே வராங்க. அப்போ நீங்கள் இந்த கருத்துக்கும் அந்த கருத்துக்கு எதிராக இல்லையா? ரெண்டையும் நாம் அந்த சமன்படுத்தி பார்க்க முடியாது. இப்போ திட்டமிட்டு வடவர்கள் வந்து இங்கே குவிக்கப்படுகிறார்கள், ஒரு வரைமுறை இல்லாமல் குவிக்கப்படுகிறார்கள் என்பது இந்த மண்ணினுடைய வளன் சார்ந்து தொழில் சார்ந்து அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. இந்த தொழில் சுரண்டலுக்குள்ளாகுது, இந்த மண்ணின் வளங்கள் சுரண்டலுக்குள்ளாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ அதாவது பணியாளர்கள் தாங்களாகவே வரல, இதை ஒரு அமைப்போ இல்லது யாரோ ஒன்று தூண்டுறாங்க அப்படின்றீங்க. திட்டமிட்டு கொண்டு குவிக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறோம். நாம் இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியினர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் அறிவற்றவர்களோ தெளிவற்றவர்களோ அல்ல. மிக தெளிவான நுட்பமான அறிவு பின்புலம் கொண்டவர்கள். இவர்களால் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் அல்லது உத்தரகாண்டில் இங்கெல்லாம் இந்த தொழில் நிறுவனங்களை உருவாக்க முடியும், வேலை வாய்ப்புகளை அளிக்க முடியும். எல்லா தேவைகளும் அங்கே இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் அதை உருவாக்கி இவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் நாடு முன்னேறிடுச்சு, அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குவிக்கிறது இருக்குல்ல, இது தமிழர்களுடைய உரிமையை பறிப்பதோடு மட்டும் இல்லாமல் அரசியல் அரங்கில் நீங்கள் ஏற்கனவே கேட்டது மாதிரி, அரசியலாக கேட்டது மாதிரி, இவர்களுடைய வாக்கு சதவீதத்தை எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அவர்களுக்கான நலனை பெற்றுக்கொள்வது அப்படின்ற நுட்பமான திட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே கொண்டு வந்து குவிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ மற்ற துறைகள், அதாவது தமிழ்நாடை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை விட பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்ற செய்தியை ஒன்றிய அரசே சொல்கிறாருங்க. அப்படின்ற போது இந்த அரசை ஏன் அவர்கள் தொடர்ந்து குறை சொல்லி இந்த அரசை கலைக்க வேண்டும் அல்லது அந்த அரசை மாற்ற வேண்டும் என்றுலாம் நினைக்கிறாங்களே, ஏன் அது? யார் பாஜக சொல்கிறதுலேருந்து கேட்குறீங்க? பாஜக வந்து தமிழ்நாட்டை பிடிக்கணுங்கிறதுல அது சொல்லுது. அவர்களுடைய பார்வையும் நம்முடைய பார்வையும் ஒரே பார்வையானதாக இல்லை. நாம் இந்த மண்ணினுடைய நலம், வளம், மண்ணினுடைய உரிமை, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த நாட்டில் யாரும் அகதிகளாக இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது விமர்சனங்களை வைக்கிறோம். அவர்களுடைய விமர்சனம் என்பது அதுக்கு நேர் எதிரானது. அவர்கள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லாவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும். அந்த மாநிலங்கள் என்பது நமக்கு கீழே இயங்கணும். இப்போ இங்கேருந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, எனக்கு மொழி உரிமை, இன உரிமை, இப்படிலாம் ஒரு குரல் தமிழ்நாட்டில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம இல்லாமல் ஆக்கணும்னா நேரடியாக நம்ம ஆட்சி அங்கே இருக்கணுன்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் இன்றைக்கு திமுக, அதிமுகவை விட திமுக வந்து மொழி அடிப்படையில், இன அடிப்படையில் இன்றைக்கி மொழிப்போர் தியாகிகள் வர 25 வருது. இது போன்ற போராட்டங்களை கடந்த காலத்தில் எடுத்தார்கள். அந்த அளவீட்டில் தான் இப்போ அவர்களுக்கு ஒரு கசப்பான இடமா மாறி இருக்குது. இப்போ அதை தொடை தெரியணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பூர்வ குடிகள் பற்றி பேசுனீங்க, அவர்களுக்குரிய உரிமைகள் இன்னும் கிடைக்கல அப்படின்ற நிலையில் எது அந்த மாதிரி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க சொந்த மண்ணில், சொந்த தெருவில், தாம் வாழக்கூடிய ஊர்லேயே இன்றைக்கு வரைக்கும் வந்து சுதந்திரமான வாழ்க்கை முறையை வாழ்கிறார்களான்ங்கிற ஒரு கேள்விக்குரிய வைக்க வேண்டியிருக்கு. இப்போ அண்மையில் ஒரு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் தான் நம்ம சொல்ல வர்றோம். வேங்கை வயல்னு ஒரு கிராமம், குடிக்கிற தண்ணியில் வந்து மலத்தை கரைக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை. இந்த அநீதிக்கு நிகராக உலகளாவிய அளவில் வேறு எங்கேயும் இப்படியான ஒரு கொடுமையை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்த அரசு வேடிக்கை பார்க்குங்கிறத தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன் வச்சு போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கவனம் செலுத்துவார் இல்லை. இப்போ தென் மாவட்டங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் 250க்கு மேற்பட்ட கொலைகள் சாதி மோதல் தொடர்பாகவே நடக்குது. ஒரு அறிவிக்கப்படாத ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ இதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? ஆளுகிற ஆட்சி, அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு சமூக நல்லிணக்க குழுக்களை உருவாக்கி கூட அந்த வேலைகளை இவர்கள் முன்னெடுக்கலாம். ஒரு வழக்கு சிறைக்கு போகிறது, கொலையாக மாறுவது என்பதன் அடிப்படையில் நாம் பேசுகிறது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய, ஆட்சியாளர்களுடைய வேலை இல்லை. மக்களுடைய பிரச்சனைகள் எப்போ எழும்புதோ அப்போவே நீங்கள் போய் அதை தீர்த்து வைக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் நிலமற்றவர்களா, வாழ்வுரிமையற்றவர்களா, வாழ்க்கையற்றவர்களா என்பது
பூர்வகுடி மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்காகவே தோற்றுவித்த கட்சிகள், தோற்றம் கொண்ட கட்சிகள், அந்த கட்சிகளையும் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கபலீகரம் பண்ணிட்டாங்கங்கிறதையும் நம்ம காண முடியுது. இப்போ இங்கேருந்து உருவாகி போன கட்சிகளையும் பேச விடாத இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இடத்தையும் நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவை. இப்போ நீங்கள் பூர்வகுடிகள் அப்படின்னு சொல்லும்போது பட்டியலின மக்கள் மட்டும்தான் பூர்வகுடிகள் அப்படின்ற அந்த கருத்தை நான் எடுத்துக்கிறதா, இல்லை வேற எல்லாருமே பட்டியலின மக்களோட பிற உழைக்கும் மக்களையும் சேர்த்து தான் நம்ம பூர்வகுடி மக்கள்னு சொல்கிறோம். ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் பிற உழைக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் பட்டியலின மக்களுக்குரிய பாதிப்புகளையும் ஒரே சமநிலையில் நாம் நிறுத்த முடியாது. அதுக்கு தான் நம்ம இடஒதுக்கீடுன்றது. ஆமாம், இந்த ஒடுக்குமுறை என்பது நீங்கள் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறை என்பது சாதிய ரீதியாக பிற ஒடுக்கப்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்காது. ஆனால் இவர்களுக்கு அந்த ஒடுக்குமுறை என்பது ஒரு நீண்ட காலமாக தீராத வலியாக இருந்துக்கிட்டு இருக்குது. காயத்தழும்புகளோடு தான் வாழக்கூடிய ஒரு இடத்த பார்க்குறோம். இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் பொழுது இந்த இரத்த துளி நம்ம மேலே மூஞ்சிலையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ தெளித்து அதன் அடிப்படையில் தான் நம்ம எழுப்புறது மாதிரியான சம்பவங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை அரசியல்வாதிகள் அருவருப்பாக எண்ணி என்ன பண்ணணும்னா குறைந்தபட்சம் மூர்க்கமாக இறங்கி வேலை செய்து தடுப்பதற்கான வேலை செய்யணும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேலை செய்பவர்களை தடுக்கிறாங்க. இதை தடுங்கன்னு சொல்லவர்களை தடுக்கிறாங்க, தடுங்கன்னு சொல்லவர்கள் மீது வழக்குகளை போடுறாங்க, தடுங்கன்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட அனுமதி மறுக்கிறாங்க. தடுங்கள்னு சொல்கிறவங்கள கூட்டாளிகளாகவும் ஆக்கிக்கிறாங்க. ஆமாம், கூட்டணிகளாகவும் ஆக்கிக்கிறாங்க. கூட்டணிகள் ஆக்கிட்டு பேசாத ஊமைகளாகவும் மாற்றி வச்சிருக்கிறாங்க. வேங்கவியல் பிரச்சனையில் அதாவது தொடர்ந்து ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு எழுச்சிக்கான தலைவர் திருமாவளவன், அவர் ஏன் அதில் அதிகமான கவனம் செலுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் எப்படி, அது உண்மைதானா? இல்லை உண்மையிலே அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா குறிப்பாக நீங்கள் சமூகம் சார்ந்து பிற அமைப்புகள் மிக கடுமையான காட்டமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவருக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. நாம் அப்படி காட்டமாக போக வேண்டிய தேவையில்லைனாலும் உங்களுக்கு தான் அந்த கடமை இருக்குதுன்னு நம்ம கருதுகிறோம். உங்களுடைய தலைமையில் தான் நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதற்கான போராட்டத்தை நடத்தி அதற்கான தீர்வை தேடி தந்திருக்கணும். 2 ஆண்டுகள் நீடிக்கிறது என்பதே நாட்டினுடைய பெரிய அவமானமாக கருதுகிறேன். உங்களுடைய கட்சிக்கு ஏற்பட்ட அவமானமாக நீங்கள் கருதணும்னு நம்ம இந்த அரங்கின் வாயிலாக முன்வைக்க கருதுகிறோம். ஏன்னா நீங்கள் அதை செய்யணும். ஆளுகிற அரசுக்கிட்ட அதை கேள்வி கேட்டிருக்கணும். அப்படின்னா இங்கேருந்து மற்ற அமைப்புகள் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கும் பொழுது நாட்டில் நாம் இவர்களுக்காகத்தான் இருக்கிறோன்னு ஒரு கட்சியை நடத்துறது இருக்குல்ல, அது கேள்விக்குறியாக மாறுதில்ல. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெருக்கடியினால் தான் அவர் முன்னெடுக்கலை அப்படின்றது சொல்லாமல் உண்மைதான். திமுக தான் அந்த நெருக்கடியை கொடுத்துருப்பதாக தான் நாமளும் உணர்கிறோம். இப்போ அது அப்படி இருக்கும்போது எதிரில் நின்று களமாடுகிற புதிய தமிழகமோ ஜான் பாண்டியன் அவர்களோ இந்த மாதிரியான கட்சிகள் கூட அதில் ஒரு தீவிரத்தை காண்பிக்கலையே. ஏன் சமூகம் நம்ம பொது சமூகம் தமிழ் சமூகம்னு சொல்லிக்கிட்டா கூட அடிப்படையில் இது சாதிய சமூகம் தானே. சாதி வாரியாக பிரிந்து நிற்கிறார்கள். அதனால் அந்த பிரச்சனை நமக்கான பிரச்சனையாக அவர்களுக்கு தெரியலைன்னு உள்ளார்ந்த ஒரு உணர்வு அவர்களை தடுத்து நிறுத்துறதா நம்ம உணர்கிறோம். அது அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நாட்டில் சுதந்திரம் பெற்ற பின் அதாவது பட்டியலின மக்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த சமூகங்களில் வளர்ந்தவர்கள் படித்தவர்கள் ஏன் அவர்களுக்கு அந்த வழிகாட்டலை கொடுத்து பொருளாதார ரீதியாக உயர்த்தவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் பொதுவாகவே ஒரு கருத்து என்ன இருக்குன்னா எல்லாவற்றையும் அரசியல் தான் தீர்த்து வைக்கணுங்கிறது தான். அதுக்காகத்தான் நம்ம அரசியல் இயக்கங்களை தேர்வு செய்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து நாடாளுமன்றம் வரைக்கும் உச்சபட்சமாக அமைச்சர்கள் வரைக்கும் கீழே உள்ளாட்சிகளில் வார்டு மெம்பர்லேருந்து ஊராட்சி மன்ற தலைவர் வரைக்கும் எல்லாரையும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான தேவைகளுக்கான நபர்களாக மாற்றுறோம், நமக்கான ஊழியர்களாக நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அரசு ஊழியர்களும் இவர்களை தான் நம்புகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாதாந்திர லெவி கொடுக்குறார்கள் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி. இப்போ அவர்கள் நீர்த்து போகிறது மட்டும் இல்லாமல் இவர்களையும் நீர்த்து போக வச்சுருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அரசு ஊழியர்கள் தங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு புதிய அமைப்புகளை புதிய கட்சிகளை தேட வேண்டிய தேவை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு குறைபாடாக நானும் கூட பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டியலின மக்களில் வளர்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் அந்த திருமண உறவுகள் கூட தன் மக்களோட வைத்து கொள்ளாமல் முன்னேறியவர்கள் அல்லது வேறு முன்னேறிய சாதிகள் அப்படின்ற நிலைக்கு போயிடுறாங்களே, அது தவறுன்னு நினைக்கல. அவங்க திட்டமிட்டு அப்படி செஞ்சது மாதிரி எனக்கு தெரியல. அங்கொன்று இங்கொன்றுமா காதல் வயப்பட்டு நம்ம இல்லை இந்த அவலத்திலிருந்து நம்ம ஒரு தாழ்வு நிலையிலிருந்து மேலே வர்றோம்,
அது ஒரு காரணமாக எடுத்துகிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்ற நினைவு இருக்கா? இல்லை, அப்படி இருந்தது மாதிரி எனக்கு அந்த மாதிரி உணர முடியல. இது திட்டமிட்டு நடக்கிறதா நமக்கு அப்படி தெரியல. ஏன்னா ரொம்ப ஆழமாக பதிந்து புறையோடி போயிருக்கிற சாதியை கடந்து யாரும் சிந்திப்பதற்கு கூட வரல. மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த சிந்தனை ஓட்டமே சமூகத்தில் இருக்குது. பொருளியல் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு நிகரானவர்களோடு நம்ம ஒரு உடன்பாட்டை வைத்து கொள்ளலாம் அப்படின்ற இடத்துல போகிறாங்க. நீங்கள் இங்கேருந்து சாதியை கடந்து அங்கே பொருளாதாரங்கிற அந்த மனநிலையில் போகிறது. அப்புறம் சமூக அந்தஸ்துன்னு சொல்லக்கூடியதுங்கிறது, இவர்களோடு நம் உறவில் இருந்தால், இவர்களோடு பழக்க வழக்கங்கள் இருந்தால் மதிப்பீடு என்பது நம்ம வேறு மாதிரி பார்க்க வேண்டிய நிலைக்கு வரும். அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ திராவிட கட்சிகள் மேல் எவ்வளவுதான் குற்றம் குறை சொன்னாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை பட்டியலின மக்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை, ஒரு உயர்வை தந்திருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து எதுவும் உண்டா? அப்படி என்ன தந்திருக்குங்கிற கேள்விக்கு பதில் வேணும் இல்லை, என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கிடைத்திருக்கிற தொகுதிகளில் போய் நிற்க முடியுது. அது உள்ளாட்சி தொடங்கி நாடாளுமன்றம் வரைக்கும். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா இவர்கள் என்ன கொடுத்துருப்பாங்க? திராவிட கட்சிகள் கொடுத்திருக்கிற சமூக நீதி என்பது என்ன? பட்டியல் பழங்குடி மக்களுக்கான உயர்வுக்கு, வாழ்க்கை வழிக்கு என்ன? இப்போ அடிப்படை என்பது நிலம் தானேங்க. இப்போ பரந்தூரில் மக்கள் ஏன் போராடுறாங்கன்னா, நிலம் தங்களுடைய வாழ்வாதாரம் போயிடக்கூடாது. டங்ஸ்டன் திட்டத்துக்கு ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, தங்களுடைய வாழ்வாதாரம் பறி போயிடக்கூடாதுன்னு. இப்போ இந்த மக்கள் வாழ்வாதாரம்னு என்ன வச்சுருக்கிறாங்க? இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த தொடர்ந்து அழுத்தமாக சொல்லி, இந்த போராட்டத்தை நடத்துகிற அளவிற்காவது வளர்ந்துருக்கிறாங்கல்ல யார்? மக்கள். இல்லை, அவர்கள் வளர்ந்துருக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட என்ன இருக்குதுன்ற, இவர்கள் போராடுவதற்கு கூட ஒன்றுமில்லையன்ற இருக்கிற வாழ்வை தக்க வைப்பதற்கான போராட்டங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த திராவிட ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடி இரட்டை கோலை முறையெல்லாம் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் குறைந்து தானே இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வெளியேற்றிருக்காங்க தானே. நிறைய தமிழ்நாட்டில் எல்லாவற்றுக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு திராவிட கட்சிகள் வருது. உண்மையிலே இடதுசாரிகள் அதில் நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், அதிலிருந்து பிரிந்து போன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிலிருந்து இன்றைக்கி பல்வேறு குழுக்களாக நூற்றுக்கணக்கான இடதுசாரி அமைப்புகள் இருக்குது. அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய உயிரை தியாகம் செய்து வேலை செய்திருக்கிறார்கள்ங்கிற வரலாறு தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளை விட இந்த பொது உடைமை கட்சிகள் பட்டியலின மக்களை தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? உறுதியாக சொல்ல முடியும். திராவிட கட்சிகளை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வரவே முடியாது. அந்த இடத்துல இல்லை. நீங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் யாரையாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யாரையும் நாம் சொல்ல முடியல. மேடையில் அலங்கார பேச்சுகள் பேசுகிறதோடு கடந்து போயிடுறாங்க. இருக்கிற இடஒதுக்கீடு என்பது, இருக்கிற உரிமை என்பது சட்டத்தின் அடிப்படையில் கிடைப்பதை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் கட்சிகள்லேயே இன்றைக்கி 40 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பட்டியல் பழங்குடி மக்களை சேர்ந்தவர்கள் இப்படின்னு ஒரு கேள்வி நம்ம போடுறோம். அதிமுகவில் எத்தனை பேருன்னு போட்டால் அதற்கு விட இவர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய சமூக நீதி என்பது அங்கே நிலைநிறுத்தப்படணுமா இல்லையா? ஜனநாயகம் என்பது அங்கே இருக்கணுமா இல்லையா? இல்லையே. அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தானே. அப்போ நீங்கள் யதார்த்தமாக ஏற்கக்கூடிய மற்றவர்களுடைய மனநிலையில் தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஆனால் இவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிடக்கூடாது, நாம் இவர்கள்ட்ட தனித்தவர்கள் அல்லன்னு காட்டிக்கிறதுக்காக தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. மக்களுடைய தேவை என்பது இன்றைக்கி இருக்க தானே செய்யுது. இப்போ கட்சிகள் ஏன் புதிய கட்சிகள் தோற்றமளிக்குது? இங்கே புரட்சி பாரதம் எதுக்காக வந்தது? விடுதலை சிறுத்தைகள் எதுக்காக வந்தது? அதை கடந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான அம்பேத்கரிய பெரியாரிய இயக்கங்கள் இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, நிறைவு செய்யப்படாத பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதுனால அதை நிறைவு செய்வதற்காக இந்த மண்ணிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அமைப்புகள் தோற்றமளிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இது எங்கே பிரச்சனையாக இருக்குதுன்னா, உங்களுடைய குறையிலிருந்து தான் அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அதை சரி செய்கிறதா இத்தனை அமைப்புகள் உருவாகாது. அப்போ மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, நீங்கள் சரி செய்யலை அப்படின்றத அழுத்தமாக நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அது குறைந்திருக்கிறதுன்றது தெரியுதா உங்களுக்கு? குறைந்திருக்கிறதா இல்லை அப்படியே தான் இருக்கா? நான் திராவிட கட்சிகளின் அடிப்படையில் அது குறைக்கப்பட்டதா என்னால் ஒருபோதும் சொல்ல முடியாது. அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அரசியல் சட்டங்களுக்கு ஆதரவாக இவங்க இருந்திருக்கிறாங்க, எதிர்க்காமையாவது இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்ல. எதிர்க்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்யலைங்கிற ஒரு இது நான் என்ன சொல்கிறேன்னா, போராட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா, எனக்கு கிடைத்திருக்கிற அந்த வாக்குரிமையின் அடிப்படையில் ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துறேன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துறேன். எனக்காக பேச வேண்டிய தேவை யார்கிட்ட இருக்குது? எனக்காக பேச வேண்டிய குரலாக உங்களை நம்ம அனுப்புகிறோம். ஆனால் இப்போவும் நான் தான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் வீதிக்கு வர்றேன், நான் தான் வழக்குகளை வாங்குகிறேன், நான் தான் சிறைக்குள்ளே போகிறேன். என்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே அழிந்திருக்கிற வாழ்க்கையை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பதிலாக
மீண்டும் என்னை நானே அழித்துக் கொள்ளுகிற அளவீட்டில் தான் இந்த கட்சிகள் எங்களை வழிநடத்துதுன்னு சொல்ல வரேன். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 2026 அந்த தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டணிக்கான வேலைகள் இன்னும் செஞ்சதா தெரியல. இப்போது இருக்கிற நிலையில் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடத்தி முடிச்சிட்றாங்கன்னு வைங்களேன். இனி அந்த கட்சி தேவையில்லைங்கிற இடத்துக்கு வர்றோம். நாம் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்து இல்லாத எந்த கட்சியும் வர வேணான்றோம். புதிய கட்சிகள் தங்களுக்குள்ள ஒரு கூட்டணியை, தங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் சார்ந்து வேலை செஞ்சால் நல்லா இருக்குன்னு நம்ம கருதுகிறோம். திமுக தன்னை பரிசீலனை பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது பரிசீலனை பண்ணிக்கிறதா தெரியல. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய அமைச்சர்கள் நீங்கள் மதுரையில் ஒரு ஏறுதழுவுதல் போட்டி நடக்குது. 2 ஆண்டுகள் 2003, 2004, 2023, 2024 2 ஆண்டுகள்லையும் முதல் பரிசு வாங்கியிருக்கக்கூடிய அந்த தம்பி தமிழரசன், அவங்க அப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர். ஆனால் இந்த முறை அமைச்சரால் நான் நிராகரிக்கப்பட்டேன். 10 காவலர்கள் என்னை சூழ்ந்து அடித்தாங்க, இதுக்குள்ளே மைதானத்துக்குள்ளே விடலைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். 2 நாள் கழித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 9வது ரவுண்டுக்கு தான் இவருக்கு நம்ம டோக்கன் கொடுத்துருந்தோம்ட்டு. அப்போ ஏன் நீங்கள் 8 ரவுண்டோட முடிச்சிங்க? 9ஆம் ரவுண்டுக்கு ஏன் டோக்கன் கொடுக்குறீங்க? கொடுப்பது 9வது ரவுண்டு, நடத்துவது 8 ரவுண்டுன்னா அப்போ நீங்கள் தொடக்கத்திலேருந்தே ஒரு திட்டமிடலோடு தானே இருக்கிறீங்க. இது என்ன சமூக நீதி பார்வை? இதை யார் கண்டித்திருக்கணும்னா அமைச்சர் தான் கண்டிச்சிருக்கணும். அமைச்சர் தம்பி தமிழரசன் பக்கம் நின்றுருக்கணும். ஆனால் அப்படி நிற்கலைங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் வருதே. இதை தலைமையாவது சரி செய்யணும்ல. நேற்று ஒரு கூட்டம் நடக்குது, சட்டத்துறை மாநாடு நடக்குது. பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துறை மாநாட்டில் அம்பேத்கரனுடைய படம் எங்கன்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்துறை மாநாட்டில் அம்பேத்கர் சட்டத்துறை குறித்து பேசும் பொழுது, அது யார் பேசும் பொழுது? பட்டியல் சமூகத்தில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீலகிரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் பேசும் பொழுது அம்பேத்கர் படமும் பெரியார் படமும் காட்டப்படுது. அந்த திரையில் பின்னாடி காட்டப்படுது. இது எவ்வளோ கொடுமையானது. அப்போ இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமையை குறிப்பாக சட்டம் சார்ந்து பேசுகிற ஒரு அரங்கில் கூட பட்டியல் சமூகத்தில் பிறந்த ஒருவர் தான் கேள்வி கேட்கணுமா? அவர் தான் அதை குறித்து பேசணுமா? அப்போ என்ன சமூக நீதி அங்கே நிலவுது? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய தேவை. இப்படிப்பட்ட சூழல்கள் இப்போ இருக்குது. ஆளுங்கட்சியின் மேல் அதிருப்திகள் இருக்குது. அப்படி இருக்கிற போதும் கூட நாங்கள் 200 தொகுதிகளை வென்று விடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அது நடைபெறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க ஏதாவது ரகசிய திட்டம் வைத்திருக்கலாம். அது நமக்கு தெரியல. என்னென்ன ரகசிய திட்டம் வச்சுருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த நாட்டை எப்படி தனக்கானதாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு அரசியல் திட்டங்கள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க. ஆனால் மாற்றம் என்பது வேண்டும் நாம் நினைக்கிறோம், கருதுகிறோம். கட்டாயமாக தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் என்பது வேணும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம விரும்புகிறோம்னா இந்திய அளவுலையும் மாற்றம் வேணும்னு நம்ம விரும்புகிறோம். அந்த மாற்றங்கள் தான் குறைந்தபட்சம் இவர்களை சீர்தூக்கி பார்க்க வைக்கும். நாம் இந்த மக்கள் மீது சரியான கரிசனை காட்டவில்லை, மக்களுடைய உரிமை மீது நாம் பார்வை செலுத்தலைங்கிறதுனால தான் நாம் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்ற இடத்தை கொடுப்பதற்காவது குறைந்தபட்ச மாற்றம் தேவைப்படுது. அதுதான் சரியாக இருக்குன்னு கருதுகிறோம். இப்போ சமூக நீதியை தொடர்ந்து பேசி வருகிற பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க தேர்தல் முடிவு, அதாவது தேர்தல் கூட்டணியில் முடிவுகளை எல்லாம் கடைசி நேரத்தில் எடுக்கிறாங்க. அப்படின்ற சூழலில் இப்போ பொதுக்குழுலேயே ஒரு சிறு மோதல், தந்தைக்கும் மகனுக்கும். தந்தை பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்ற அந்த போக்கில் பேசுகிறாரு, அவர் அதுக்கு எதிராக இருக்கார். இப்படி ஒரு நிலை இருக்குது. இவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியே பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவீட்டில் ஏற்கனவே தேர்வு செஞ்சாங்கன்னு நம்ம தெரியல. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதே தவறுகளை அண்ணன் வைகோ அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை தாமரை மலர்ந்தே ஆகணுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தார். அதுவும் நம்ம பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இவர்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி, குறிப்பாக சமூக நீதி பேசக்கூடிய கட்சி, அதை விரும்புகிறது என்பது தவறான ஒரு அரசியல் செயல்பாடு, தவறான ஒரு முன்னுதாரணமாகவும் நம்ம பார்க்குறோம். தவறான ஒன்றை சரியானதாக கொண்டு போய் மக்கள்கிட்ட நிறுவுறது இருக்குல்ல, அது ஏற்புடையதாக இல்லை. இல்லை, அவங்களுடைய வாக்குவாதம் பொதுமக்களுக்கு தெரிகிற அளவில் இது நான் தொடங்கிய கட்சி, எனக்கு எனக்கு கீழே இருந்தால் இருங்க, இல்லைன்னா வெளியில் போங்கன்ற அளவுக்கு பேசுகிறாருன்னா அது அவருடைய உரிமையை சார்ந்ததா அல்லது ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடாது?
இல்லை, அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது உள்ளார்ந்து நம்ம வெறும் அரசியலை மட்டும் பார்க்காம குடும்பத்தினுடைய அந்த இடத்தையும் நம்ம அந்த காணொளிகளில் பார்க்க முடிஞ்சது. அவர் தன்னுடைய பேரனை அந்த இடத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இவர் அவர் பக்குவப்படாதவர்னு சொல்கிறார். இப்போ தானே கட்சிக்கு வந்தார், இன்னும் பக்குவப்படலை. ஏற்கனவே கட்சியில் வேலை செய்கிறவங்க இருக்கட்டும், மொத்தமாக குடும்பத்தை எல்லாரையும் கொண்டு வந்தார். அன்புமணி அவர்கள் வரும்போது பக்குவப்பட்டு வந்தாருன்னு சொல்ல முடியுமா? அந்த கேள்வி அங்கே இருக்கக்கூடியவர்கள் எழுப்பி இருக்கணும், எழுப்பலை. ஆனால் இவர் இன்றைக்கு அந்த கேள்வி எழுப்புறது நியாயமானது தானே. சமூகத்தின்பால் ஒரு அக்கறை இருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது தானே அவங்க சமூகத்துக்காக ஏதாவது செய்ய முடியும். மருத்துவர் ராமதாஸை விட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் மேல் பற்று கொண்டவர், சமூக நீதியை நிலைநாட்டுபவர் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடிஞ்சுமா? இல்லை, நாம் இந்த ரெண்டையுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, பொதுவாகவே இந்த கட்சிகள் இங்கே வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மக்கள் மீது பற்று கொண்டு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை ரெண்டு பேரும் உணர்ந்து நம்ம வேலை செய்யணுங்கிற இடத்துக்கு நம்ம வர்றோம். நீங்கள் ஒரு பெரிய மாஸ் கட்சிகள்னு சொல்லக்கூடியது திமுக அதிமுகவை கடந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்காத கட்சிகள்ங்கிற வரையறைகளும் நம்ம வர வேண்டிய தேவை இருக்குது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு வெறுப்புணர்வு வருது அல்லது அரசியல் மீதான ஒரு ஒவ்வாமை வருதுன்னா, அடிப்படை பிரச்சனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுக்காமலே ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்துருது. இவர்கள் பணம் கொடுத்தா தான் கூட்டத்தை சேர்க்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்குது. எத்தனை ஆண்டு கால 60 ஆண்டு கால ஆட்சி நடத்தி கொண்டு இருப்பவர்கள். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர்கள் மக்கள்கிட்ட ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது தீர்வை நோக்கி நகர்த்துறதுல தான் இவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க. அது குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் காலகட்டத்தில் இவர்கள் எடுக்க வேண்டிய முடிவில் ஒன்று சமரசமாகி போகிறது அல்லது சந்தர்ப்பவாதத்திற்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது. அப்படின்ற இடத்துல சொந்த மக்கள்கிட்ட இருந்து தங்களை தாங்களே அந்நியப்படுத்திக் கொள்கிறார்கள் பார்க்க வேண்டியது. இப்போ பெரிய கட்சிகள் காசு கொடுத்து கூப்பிடுகிற அளவிற்கு, ஆள் சேர்க்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கட்சிகள் தோன்றிய காலங்கள் ரொம்ப முன்னாடி, அதில் இருந்த கொள்கைவாதிகள் அப்படியே தேஞ்சு போயிடுவாங்க, குறைஞ்சிடுறாங்க. அதனால் அப்படி இருக்குது. இப்போ வர்றவங்க காசு இல்லாமல் கூடுறாங்க. இவர்களுக்கும் அந்த நிலை ஏற்படும்ன்ற ஒரு நிலை வரும் தானே? இல்லை, நாம் அதை அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இவர்கள் உண்மையாகவே மக்களுக்கான உரிமைகளை செய்யும் பொழுது மக்கள் இவர்களோட இணைஞ்சிருவாங்க. இவர்களும் இன்னும் இலவசங்களை நம்பி தான் நீங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு நலத்திட்டங்களோடைய கட்சியை தொடங்குறாங்கன்னு வைங்க. அப்படியான வேலை திட்டங்களோடைய மக்கள்கிட்ட நகர்றாங்கன்னு வைங்க. மக்கள் கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே தான் இருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்பது மக்கள்கிட்ட இல்லை, நீங்கள் தான் ஒரு கருத்தை விதைக்கிறீங்க ஆழமாக. இப்போ நீங்கள் நம்ம வார இதழ்கள் பார்க்குறோம், எல்லா பக்கமும் நான் போட்டுட்டு நடுவில் ஒரு ஆபாசமான படத்தை கவர்ச்சியான படங்கிற பேரில் போட்டு மொத்தமாக இந்த 32 பக்கங்களை படித்ததை அதில் திசை திருப்பிடுவான். அது மாதிரி இவர்களுடைய இந்த திட்டங்கள் இருக்குல்ல, இன்றைக்கு வரைக்கும் ஓசி சோறுன்னு இவர் சொல்கிறாருல்ல, ஓசி பஸ்ன்னு சொல்கிறாருல்ல ஒரு அமைச்சர், அது மாதிரி இவர்கள் புதியதாக கட்சி தொடங்குறவர்கள் மாறிடக்கூடாது. அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான வேலை, அவர்களுக்கான தொழில் உரிமை, அவர்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதார பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டிய அடிப்படையில் இந்த கட்சிகள் தொடக்கத்திலிருந்தே கவனம் செலுத்தணும்னு பார்க்குறோம். அப்படி இல்லாத இடம் வரும் பொழுது இவர்களுக்கும் அந்த நிலை தான். அதில் நீங்கள் சொன்னதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. இப்போ இந்த ஓசி பஸ்ன்னு சொன்னவர் மேலே அவர் சார்ந்த அந்த பகுதி மக்களை எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ மக்கள் வெளிப்போட இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? மக்கள் வெளிப்போட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், அல்லது வேறு யாராவது தூண்டுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நடவடிக்கை என்பது இருக்குதுல்ல, அது ஒரு பாசிச நடவடிக்கையாக பார்க்குறோம். நீங்கள் ஒரு தவறை செஞ்சுருக்கீங்க, அந்த தவறுக்கு ஒரு எதிர்வினை நடந்திருக்கு. அந்த தவறினுடைய எதிர்வினை என்பது காட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் பக்குவப்பட்ட அரசாட்சியை நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்களும் போய் காட்டமாக நடவடிக்கை போய் ஊருக்குள்ளே போய் புகுந்து தூக்கிட்டு வர்றது, கைது பண்ணிட்டு வர்றது, காவல் நிலையங்களை போட்டு செவத்தில் போட்டு இப்படி முட்டுறது மாதிரிலாம் அந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறாங்க பாருங்கள். இது கொடூரமானது இல்லை. எந்த ஒன்றையும் தெரியாத அவன் நடந்துக்கிட்டதுக்கும் எல்லாம் தெரிந்த நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் என்ன அடிப்படையில் வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒருவர் சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது கட்சியில் கட்சி ஆட்சியை பிடித்து அதன் மூலமாக சம்பாதிப்பது, அதாவது கொள்ளையடிக்கிறது சம்பாதிப்புன்னு தான் சொல்கிறாங்க. இப்போது அப்படி பண்ணுறதை விட சீமானவர்கள் பேரம் பேசிய ஆட்சிக்கு வராமலே ஓட்டுகளை பிரிக்கிறேன் என்று சொல்லி அவர் பெரிய பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்னு ஒருத்தர் சொல்கிறார். ஆமாம், நீங்கள் ஒருத்தர் சொல்கிறத நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். ஐயா, நானும் இடையில அந்த தொலைக்காட்சியை பார்த்தேன். ஐயா பல கருப்பையா தான் அந்த செய்தியை முன் வச்சார். அவர் எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு கட்சி என்பது, கட்சியை வழிநடத்துவது என்பதற்கு அடிப்படையில் பொருளியல் என்பது தேவையான ஒன்றாக இருக்குது.
அந்த தேவையை பெரிய நிறுவனங்கள் நடத்தியெல்லாம் அவங்க இணைக்கலை, சேர்க்கலை. அது கட்சியினுடைய ஊழியர்கள் மக்கள்கிட்ட வந்து லெவியாக நன்கொடையாக பெறுகிறார்கள். ஆதரவாளர்கள் நிறையா கொடுக்குறாங்க. மொழியும் சார்ந்து ஒரு கட்சி நமக்கு தேவைப்படுது, இனம் சார்ந்து ஒரு கட்சி நமக்கு தேவைப்படுது, நாட்டினுடைய உரிமை சார்ந்து நமக்கு தேவைப்படுதுன்னு ஆதரவாளர்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கலாம். அதே போல் இங்கேருந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி இப்படி புதியதாக உருவாயிருக்குதுன்னு கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் பணம் சேர்த்துருக்கலாம். அதை வந்து பெருசாக அதை கொள்ளையடிக்கிறதுக்காகவே அவர் இந்த கட்சி தொடங்கின மாதிரி ஒரு கருதுகோளை வைத்து பேசுகிறதுங்கிறது ஏற்புடையதாக இல்லை. உங்கள் பார்வையில் தமிழ்நாடு எல்லா விதத்திலும், அதாவது பட்டியலின மக்களின் உயர்வையும் சேர்த்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்று சொன்னால் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அதனுடைய தலைவர் வச்சார், ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ட்டு. அது ஓரளவு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சமன் செய்யும் அப்படின்னு நாம் கருதுகிறோம். சரி, அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கான ஒரு உள்ளுறவை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற ஒரு நிலையை கொண்டு வரும் பொழுது இந்த மக்களுக்கான உரிமையை பேசுவதற்கு ஒருவர் இல்லைன்னா மற்றொருவர் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் வெளியே தெரியும். பிரச்சனைகளின் அடிப்படையில் அதுக்கான தீர்வை கிடைக்கும், உருவாக்கிக்கிற முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பெருத்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி. உங்களது கருத்துக்களுக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.